இன்னைக்கு டே 2 முத்தாரம்மன் தசரா திருவிழாக்காக கிளம்பிட்டோம். இப்போ போற ஊர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்கள் நிறைய இருக்கு குலசை சுத்தி. அந்த ஊர்ல செட் போட்டு ரெடி ஆகுறவங்கள போய் எடுக்கலான்றது தான் இன்னையோட பிளான். ஆனா நாள் எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல, பாப்போம். நாங்க இப்போ உத்தரமாடன் குடியிருப்புக்கு வந்திருக்கோம். மணி 10:30 ஆயிடுச்சு. ஸோ 10:30 மணிக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட் இருக்காங்க. இவங்க இங்க நிறைய வேஷங்கள் போடுறாங்க. காளி வேஷம் போடுறவங்கள வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம்னா அவங்க விரதம் இருந்து அவங்க சாமியா நினைக்கிற அந்த செட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, குடிசையெல்லாம் கட்டி உள்ள சாமி இருக்கும், அங்கதான் பூஜை எல்லாம் நடத்துவாங்க. அதுக்குள்ளதான் அவங்க வேஷமே போடுறாங்க, காளி வேஷமே. அதை வந்து உள்ள போய் நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விரதம் இருந்து ரொம்ப பக்தியா அந்த விஷயங்கள் பண்றதுனால அதை நம்ம எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம இங்க மேக்கப் போடுறவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் கேரளால இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வேடம் அணிஞ்சு அவங்க ஒரு ஊருக்கா போய் காணிக்கையை வாங்கி அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியல்ல காணிக்கையா போடுறாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் 10 நாளுக்கு கிட்ட நடக்குமா. இங்க ஒரு அண்ணன் வந்து நிறைய தெளிவா சொன்னார். திடீர்னு அண்ணனை காணோம். அது இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் போடுற ப்ராடக்ட் எல்லாம் என்னன்னு கேட்போம். ஏன்னா காலிலேயே வந்து விதவிதமான காலிகள் இருக்காங்க. ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர்னு பெயிண்ட் அடிக்கிறாங்க ஃபேஸ்ல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பேன்கேக் ஃபேஸ் ஃபுல்லா போடுறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு விதமான மேக்கப் இல்ல. ஸோ அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே மாறுது. என்ன வச்சு பண்றாங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவங்க என்ன வேஷம்க்கா? முருகர் வேஷம் போட போறாங்க. முருகரா நீங்க? உங்க பேரு என்ன வேஷம் போடுறீங்க? கிருஷ்ணர். அழகா இருக்கீங்க கிருஷ்ணர், ப்ளூ கலர் கிருஷ்ணர். டிவில அப்புறம் நீ வளர்ந்து பாப்ப, ஐயோ நம்ம பேரை சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு நினைப்பேன். அதனால இப்பவே சொல்லிட்டு பாப்பாங்க. மஹிஷாவா? எத்தனாவது படிக்கிறாங்க மஹிஷா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மஹிஷா. இன்னைக்கு முருகர் வேஷம் போட போறீங்களா? முருகர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க பேர் என்ன? ராஜீவ். எங்க இருந்து? கேரளால. கேரளால எங்க? கேரளால கும்மளி. கும்மளில இருந்து மேக்கப் போடுறதுக்காகவே கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப நீங்க போட்டுட்டு இருக்குது என்ன? கிருஷ்ணர் வேஷம் இல்ல, துர்கா. நீங்க போடுறீங்களா? இது என்னதுங்க? அது ப்ளூ பேன் கேக். ப்ளூ ஒரு கலருக்கும் பேன் கேக் அந்த மாதிரி இருக்கு. எல்லா கலர் பேன் கேக்கும் எடுத்துட்டு வந்திருப்பீங்களோ? இருக்கு. எத்தனை வருஷமா நீங்க வந்து மேக்கப் போடுறீங்க? இங்க வந்து இந்த வருஷம் தான். கேரளால வந்து மேக்கப் போட ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓ, எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மேக்கப் போட? நீங்க இப்ப இந்த துர்காவுக்கு எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிருவீங்க. ஃபுல்லா பேன் கேக் பண்ணிட்டு அது மேல கலர் பண்றது தானே? இந்த மேக்கப் எவ்வளவு நேரம் நிக்கும்? ஒரு ஃபுல் டே தான். முழு நாள் நிக்கும். இதை எப்படி கழுவுவாங்க? ஆயில் போட்டு காஞ்ச துணியில தொடச்சிடணும். அதுக்கப்புறம் சோப் போட்டு ரெகுலர் வாஷ் பண்ணா போயிடும். தேங்காய் போட்டு எல்லாம் எடுத்துடலாம். அதாவது ஆர்டிஸ்ட்க்கு போடுற மேக்கப்பை விட இந்த இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன் இது கஷ்டம்? இது வந்து கலர் டிஃப்ரெண்ட் கலர் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நார்மல் ஃபேஸ் கலர் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓ, நார்மல் ஃபேஸ் கலர். இப்ப ரெகுலர் மேக்கப் போடுறது தான் உங்களுக்கு அப்ப ஈஸி. இந்த கலர் டோன் கொண்டு வந்து அது மேல கலர் அடிக்கிறது பண்றது கஷ்டமா இருக்கு. தசரா பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா மைசூருக்கு அடுத்தபடியா ஃபேமஸான பாத்தீங்கன்னா குலசை தசரா தான். ஆக்சுவலா மைசூர் தசரா பாத்தீங்கன்னா பயங்கர ஆடம்பரமா இருக்கும். அதாவது கலர்ஃபுல் லைட்டிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா. ஆனா பக்தியா இருக்காது. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வேஷம் இந்த மாதிரி விரதங்கள் இந்த மாதிரி அது வேற மாதிரி ஆன்மீகமா போகுது. இது ஆன்மீகம், அது செலிப்ரேஷன். கரெக்ட். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு 1000க்கு மேல குரூப் இந்த பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில் சரௌண்டிங், பின்ன பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, நம்ம தூத்துக்குடி வரைக்கும் ஃபுல் எந்த கிராமத்துல போனீங்கன்னாலும் நீ லைனா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே இந்த தசரா செலிப்ரேஷன் இருக்கும். இந்த செட் இருப்பாங்க. அதான் சின்னதும் பெருசுமா நிறைய இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 குரூப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஷம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்து வேஷங்கள் நல்லா இருக்கும். சில குரூப் பாத்தீங்கன்னா வேஷத்தை கட்டுறது டிஸ்கோ டான்ஸ். அந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளுமே இருக்காங்க. செலிப்ரேஷனும் இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி இருப்பாங்க. அங்க வந்து வேஷம் போடுறதுக்கு ஜாஸ்தி ஆளு பேர் இருக்க மாட்டாங்க. நாங்க எங்க குரூப்ல பாத்தீங்கன்னா
ஜாஸ்தி வேஷம் போடுறது இந்த மாதிரி. இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேல வேஷம் போடுவோம். ஓ சரி சரி. அப்போ அது எல்லா வேஷமும் சேர்த்து. அப்ப அது வந்து கொஞ்சம் வேறமா இருக்கும். தந்தடியூர், கொட்டங்காடு, சிவலூர், எங்க ஊர் உத்திரமான குடியிருப்பு. இந்த உத்திரமான குடியிருப்பு இந்த ஊர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேஷம் போடுறது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். சரஸ்வதி இருக்கும், லட்சுமி இருக்கும், அம்மன். ஆக்சுவலா காளி வேஷங்கிறது வேற. காளி வேஷங்கிறது வந்து கொஞ்சம் விரதம் ஜாஸ்தி இருப்பாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 days அந்த மாதிரி தசரா டேஸ்ல இருப்பாங்க. இப்போ அந்த காளி வேஷம் பாத்தீங்கன்னா 41, 101 அந்த மாதிரி. ஆமா 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 அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டினியூவா விரதம் இருப்பாங்க. அவங்களோட விரதம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். காளி வேஷம் என்னன்னு கேட்டாச்சுன்னா ஒரு வீட்டுக்கு போறோம்னா அங்க வந்து திருக்கண சாத்துவாங்க இருப்பாங்க. தேங்காய், பழம், மாலை, ஆமா மரியாதை செலுத்தி அவங்களுக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் மாலை போட்டு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காளி கழிப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் ஒவ்வொரு வீடா போகும். அந்த வீட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து காளி கழிப்பாங்க. காளி கழிச்சு அவங்களுக்கு பூஜை காரியங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அடிப்பாங்க, செட் அடிப்பாங்க, அவங்க ரவுண்ட்ஸ் பண்ணி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் சினிமாட்டிக்கு, கரகம் இந்த மாதிரி அதுக்கு அடுத்து அந்த கேட்டகரி இருக்கும். அப்ப சின்ன சின்ன குரூப் பாத்தீங்கன்னா எல்லா வீடுமே கண்டினியூ அடிச்சு போவாங்க. இப்ப இந்த ஊருக்கு வர்றாங்கன்னா சின்ன குரூப் வச்சுக்கலாம், எல்லா ஊருமே கண்டினியூ அடிச்சுக்குவாங்க. அவங்க சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. எதாரத்துக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் இப்படி வாங்குவாங்க. பெரிய குரூப் இப்படி பண்ணுவாங்க. என்னடாச்சுன்னா இவங்க வந்து ஒருத்தங்க கூட்டிருப்பாங்க. இவங்களை இன்னொரு ஊர் கூட்டிருப்பாங்க. அது வந்து பெரிய பெரிய அமௌண்டா இருக்கும். ஆமா, ஏன்னா இது வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அந்த கால்குலேஷன் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வச்சுக்கலாம், ஒரு 20,000 25,000 இந்த மாதிரி ஒரு வீட்டுல தருவாங்க. எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி தான் வரும். ஆனா கொஞ்சமாவது மீட்டப் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலா வந்து செலவுக்காக இது கிடையாது. ஆனா இது வேண்டுதல் தான். பட் அவங்க காணிக்கையா நமக்கு கொடுப்பாங்க. இப்போ என்ன ப்ராசஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேஷன்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து அங்க காளிக்கு வந்து அடிப்பாங்க. காளிக்கு அடிச்சு காளிக்கு வந்து பூஜை நடக்கும். காளிக்கு பூஜைக்கு அடிச்சு மெயின் அம்மன் கோயிலுக்கு போவாங்க. எங்க ஊர் அம்மன் கோயிலுக்கு போவாங்க. அம்மன் கோயிலுக்கு அங்கேயும் ஒரு பூஜை நடக்கும். பூஜை அங்க மணி பேருந்து மதியம் இருக்கும். அடிச்சுட்டு அங்க எங்களுக்கு எல்லாமே குறிப்பிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சொல்றதை காட்டிலும் இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது தெரியும். பார்த்துங்க அது அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வண்டி இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் சொன்ன சின்ன குரூப் பெரிய குரூப் இப்ப எங்க குரூப் பாத்தீங்கன்னா ஒரு 10-12 வண்டி இருக்கும். டிராவலர் மதியம் அடிக்க இருக்கும். அப்ப அந்த வண்டியில எல்லாமே ஏறி அடுத்த ஊருக்கு போவீங்க. அதே மாதிரி அடுத்த ஊருக்காரங்க இங்க வருவாங்க. இதுதான் சரௌண்டிங் நடக்கும். மேக்கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செட்டில் போய் முதல்ல சாமி கும்பிட்டு காளி வேஷம் போட்டிருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. கோயிலில் போய் அங்கே அருள் வாக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நார்மலான மேக்கப் போட்டவங்க எல்லாரும் துர்கை அம்மன் வேஷம் போட்டவங்க எல்லாரும் குழந்தைங்க உட்பட சேர்ந்து ஒன்றா ஆடி டான்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பக்கத்து ஊருக்கு கிளம்புறாங்க. உங்க பேர் பிரதர்? என் பேர் மாரிக்குட்டி. மாரிக்குட்டி பேரே மாரிக்குட்டி. நான் உங்களை செல்லம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். சரிதான், அதெல்லாம் சொல்ல வேண்டாம், மாரிக்குட்டியே இருக்கட்டும். நைஸ். என்ன வேஷம் இது? இது கருங்காலி அம்மன் வேஷம். கருங்காலி அம்மன் வேஷம் எத்தனை வருஷமா போடுறீங்க? இது எனக்கு 2வது வருஷம். அதாவது காளி வேஷம் போடுறவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா வயசானவங்களா இருப்பாங்கன்னு ஆத்த கொடுத்தது. ஓ அப்படியா? அம்மனா வந்து கொடுத்தது. இது வேஷம் கட்டிவான்னு சொன்னது. நீங்க நினைச்சீங்களா இல்ல அம்மனா தான் கொடுத்தாங்களா? நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காம எனக்காக கொடுத்தது. இப்போ நீங்க இந்த கருங்காலி போடுறீங்கல்ல, இதுல ஒருத்தங்களோட ஜடையும் மாறுது, ஒருத்தங்களோட கையில இருக்கிற கவுண்ட் மாறுது. அதுல எதனா இருக்கு? அதாவது நீ கை தனியான கணக்கு கிடையாது. அவங்க விருப்பத்தை மாதிரி எத்தனை வச்சுக்கலாம். அது அப்படிதான். ஃபர்ஸ்ட் நீங்க போட்டதே முதல்ல இதே காளி வேஷம்? இல்ல நான் ஃபர்ஸ்ட் போட்டது ஒரு 5 வருஷம் குறை வேஷம் போட்டிருந்தேன். அடுத்து 3 வருஷம் குறைச்சி வேஷம். அதுக்கடுத்து 3 வருஷம் தடகாளி. அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் தடகால கொம்பு வச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் இப்ப 2 வருஷம் இது கருங்காலி. வயசுல இருந்து பிரதர்? நான் 6th படிச்சதுல இருந்து மலை போறேன். இப்போ உங்க செட்ல மொத்தம் எத்தனை பேர்?
செட்ல மொத்த சாமின்னு பார்த்தா ஒரு 4 காளி சாமி இருக்காங்க. அது போக ஒரு அம்மனு, அப்புறம் ஒரு 2 குறவன் குறத்தி. தூத்துக்குடி. உங்க பேரு? பத்ரகாளி முத்து. அத பேரே பத்ரகாளி முத்துன்னு எப்படி? பத்ரகாளி முத்து தான். ஃபுல் நேம்? ஆமா, எங்க சாமி பேரு. அப்படியா? அதாவது நான் வயித்துல இருக்கும் போதே ஆத்தா எனக்கு நினைச்ச பேராமா, பொம்பளை பிள்ளையா பிறப்பன்னு நினைச்சு. ஆனா பிறந்தது பையனா பிறந்துட்டேன்னா சோ முத்துன்றது சேர்த்துக்கிட்டாங்க. சரி சரி. என்ன பண்றது? எத்தனை வருஷமா நீங்க? நான் இப்ப 3 வருஷமா வேஷம் போடுறேன். ஃபர்ஸ்ட் வருஷம் அம்மன் வேஷம் போட்டேன். அடுத்த 2 வருஷம், போன வருஷம் இந்த வருஷம் காளி வேஷம் போடுறேன். காளி வேஷம் போடுறீங்க. இது நீங்க போட்டிருக்க காளி பேர் என்ன? மயான காளி. மயான காளி. இப்போ உங்க காளி சொன்ன பேர் கருங்காலி. கருங்காலி, மயான காளி. ஓடெல்லாம் போட்டிருப்பீங்க? ஆமா, அதெல்லாம் இனிமே தான் போடணும். இனிமே போடுறீங்க. உங்க பேரு? என் பேர் அருண்குமார். நான் ஒரு 17 வருஷமா 17 இயர்ஸா மாலை போடுறீங்க. வேஷம்? வேஷம் பாத்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸா போறேன். இதுக்கு முன்னாடி என்ன? கிறுக்க வேஷம் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து குறத்தி வேஷம் போட்டிருந்தேன். இப்போ காளி வேஷம் போட்டு வந்து 7 இயர்ஸ் ஆகுது. 7 இயர்ஸா நீங்க காளி வேஷமே போடுறீங்களா? இப்ப காளி வேஷம் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே பசங்க தான் போடுறாங்க. பெண் பிள்ளைகள் யாருமே போட மாட்டாங்க. போடுவாங்க, வேண்டுதலுக்காக நேர்ந்திருப்பாங்க, அவங்க போடத்தான் போடுவாங்க. நான் பார்த்தது எல்லாமே ஆண் பிள்ளைகளா தான் இருக்காங்க. இல்ல வயசு பிள்ளைலாம் நிறைய காளி வேஷங்கள்லாம் போடத்தான் செய்யுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு போட மாட்டாங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து வயசான பிறகும் ஏற்கனவே சாமி ஆடுறவங்களும் இருப்பாங்க. நான் அந்த வேண்டுதலுக்காண்டி நான் அம்மாவுக்கு இந்த வேஷம் போடுறேன், அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நினைச்சது நடந்த உடனே அந்த போட்டுருவாங்க. இன்னைக்கு செகண்ட் டே நாங்க சொன்ன மாதிரி சூரசம்ஹாரம்க்கு வந்துட்டோம். வர வழியில நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம். இந்த கூட்டம் மட்டும் இல்ல, இதை விட இன்னும் கட்டுக்கடங்காத அளவுக்கு நீங்க கூட்டம் பார்க்க போறீங்க. அங்க வந்து டான்ஸ், அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க வந்து நஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு காலியான ரோடு, கடலுக்கு போலான்னு சொல்லி கடல்ல இருந்து சூரசம்ஹாரம் பார்க்கலான்னு இந்த ரோட்டு வழியா அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க போக வேணாம், அவங்கள சேஃபா நாங்க கூட்டின்னு வரோன்னு என்னை வந்து 4 கிலோமீட்டர் நடக்க வச்சிருக்காங்க. இந்த பாதையில நடந்து வந்தா எங்க சுடுகாடு இருக்கு. இப்ப பீச்சுக்கு வந்துட்டோம். ஆனா பீச்ல இருந்து சூரசம்ஹாரத்துக்கே திரும்பி 4 கிலோமீட்டர் பீச்லயே நடக்கணும் போல இருக்கு. வாங்க நடப்போம். ஏய், நெச்சமாலுமே தண்ணிய கடந்து போனோம். இப்படி போயிடலாம், தண்ணி கம்மியா இருக்கு. செருப்பு இல்லாம யாராவது வந்தீங்கன்னா முள்ளு குத்துவோம் பார்த்து. இங்க ரோடே இருக்குப்பா. நான் கடல் நினைச்சா ரோடே இருக்கு. அப்படியே நாங்க கடற்கரை ஓரமாவே நடந்து வந்துட்டோம். இங்க கடற்கரை ஓரமா நிறைய பனைமரம் இருக்கு. இப்பவே நான் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்திருப்பேங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க. இங்க இருந்து பார்த்தா மணப்பாடு சர்ச் தெரியுது. அப்போ இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ்ல நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். கடல்ல எல்லாரையும் விளையாட விட்டு கடல் கரை ஓரமாவே பனைமரம் இருக்கிற ஊரு, அழகான வியூல கிட்ட வந்துட்டோம் சூரசம்ஹாரம் செய்யற இடத்துக்கு. அதாவது ஷார்ட் ரூட்ல வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறதுலே உனக்கு லாங்கஸ்ட் ரூட்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க டீம் எங்களை. சாரி என்ன, ஏன்னா அவங்க தான் பிளான் பண்ணாங்க. வந்துட்டோம், சூரசம்ஹாரம் பாத்துருவோம். எந்த ஊருன்னு? தூத்துக்குடி. வந்து எவ்வளவு நாள்? 2 நாள். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இங்க இப்போதைக்கு 15 பேர் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 50 பேர் வந்துட்டு இருக்கு. முடிய போகுது என்ன இன்னும்? இல்ல நாங்க நாளைக்கு காலையில தான் அன்னதானம் போறோம். ஓ, நாளைக்கு அட்வான்ஸ் வந்துரும். நீங்க வந்து சட்டு போடல? இல்ல சட்டுலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 5 வருஷம் பண்ணிக்கு இது 6வது வருஷம் பண்ணோம்.
ஒரு வேளை அன்னதானம் ஒரு நேரம் ஒரு நேரம். இப்ப அவங்க 50 பேர் எதுக்கு வராங்க சமைக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நாளைக்கு கூட்டம் இங்க இருந்து ஃபுல்லா கூட்டம் வந்து 3000 பேர்கிட்ட வந்து லைன்ல நிப்பாங்க சாப்பிடுறதுக்கு. எல்லாத்துக்கும் வைக்கச்சிய சப்போர்ட் நிப்பாங்க. தண்ணி கேனது தட்டு மாதிரி தட்டுல வச்சு சாதம் சாம்பார் சாதம் வச்சு ஒரு தண்ணி கேனு கொடுத்து அனுப்பிட்டே போறவங்க வயிறார சாப்பிட்டு 3000 பேருக்கு சாப்பாடு. 3000 பேருக்கு சாப்பாடு. 3000 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா பொருள் எல்லாம் எப்படி எடுத்துருவீங்க? 2 நாள் முன்னாடியே ஒரு லாரியில ஏத்தி கொண்டு வந்து ஃபுல்லா கொண்டு வந்து இங்க ரூம் கொடுத்துருக்காங்க. சைட்ல வாங்கி ரூம்ல வச்சிருக்காங்க. ரூம்ல வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்து உங்க கேட்க ஜாமான் எடுத்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிறோம். இவங்க நம்ம பாத்திரம் இதுல அடுப்பு எல்லாமே இங்கே லோக்கல்ல உள்ளவங்ககிட்ட நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். தண்ணிக்கும் ஒரு 20 கேன் தண்ணி கொண்டு பேரல கொண்டு வச்சிருக்கிறோம். அது இப்படியே தண்ணி எடுத்து அவங்களுக்கு சமையலுக்கு கொடுத்துருவாங்க. இத்தனை வருஷமா வரீங்கல்ல, நீங்க எதுவும் வேண்டுதல்லாம் வச்சுக்கலையா? நம்ம நாங்க நிறைய வேண்டுதல் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை எல்லாம் நல்லா ஒரு இது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா முத கோயிலுக்கு வரும்போது வீட்டுக்கு தெரியாம பஸ்ல தான் வந்தோம். வீட்டுல போய் சத்தம் போடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணல. அதுல இருந்து நமக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிச்சு. நம்ம பிடிச்சதுல இருந்து இப்ப மாலை பண்ணிக்கலாம். உண்மையா இருந்தா அவ உண்மையா நம்ம வழி நடத்துவாங்க. எல்லாத்தையும் உண்மையா இருக்கும். உண்மையா இருந்தா அவருடைய மகிமைய வேற மாதிரி இருக்கும். வேண்டுதல் சொல்லி நம்ம அம்மாட்ட சொல்லி நம்ம அது கொடுங்கம்மானு கையேந்தி நின்னோம் அப்படின்னா அதை மறு வருஷம் மனசார எதுவா இருந்தாலும் பண்ணா கண்டிப்பா செஞ்சு. நாங்க சாத்தூர்ல இருந்து வரோம். சாத்தூர்னா இந்த விருதுநகர் மாவட்டம். அங்க எத்தனை பேரா ஒன்னா கிளம்பி வந்திருக்கீங்க? நாங்க வந்து இப்போதைக்கு ஒரு 20 பேர் வந்திருக்கோம். நிறைய கணக்கு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லா வந்திருக்கு. ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. பார்க்க முடியாது. சாத்துல போய் தான் சனிக்கிழமை தான் பார்க்க முடியும். நீங்க என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? குறைச்சி வேஷம். எத்தனை வருஷமா? இதான் முதல் வருஷம். ஏன் இந்த வருஷம் எதுக்கு போட்டிருக்கீங்க? கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளைய சொல்ல மாட்டாங்க. தாயே எனக்கு தெரிஞ்சு என் காப்பாத்தி கூட்டிதாயே. நான் இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு யார் தாயே இருக்கா அப்படின்னு என் மகன் வந்து பிளஸ் 2 படிச்சுட்டு இருந்தான். அந்த வருஷம் பிளஸ் 2 படிக்கும் போது கடைசி பப்ளிக் எழுதும்போது ஒரு பயலுக்கு வந்து பரீட்சை ரொம்ப காமிச்சிட்டான். பாத்தியார் வந்து கூட்டு மாட்டி போட்டு டிசி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப சிரமப்பட்டு கடைசி வருஷம். ஆனா நல்லா படிக்கிற பையன். முடிஞ்சா கணக்கு பறிச்சேன். கணக்கு பறிச்சேன். எனக்கு கணக்குல நல்லா மார்க் வேணும் தாயேன்னு சாமியை கும்பிட்டேன். அவன் எவ்வளவு தம்பி வாங்குவேன்னு கேட்டேன். இந்த வட்டம் 60வது வாங்கணுமான்னு சொன்னான். பரிச்சை எழுதுற அன்னைக்கு அவளை நினைச்சு 11 ரூபா காணிக்க முடிஞ்சு வச்சு நல்ல மார்க் வரஞ்சு சாமியை கும்பிட்டேன். பரிச்சை எழுதி பப்ளிக் ரிசல்ட் வந்துச்சு. கணக்குல 88 மார்க் வந்துச்சு. அதுல மட்டும் இவ்வளவு மார்க் வரும்னு நினைச்சே நான் பாக்கலாமா சொல்லிட்டான். ஆனா இன்னொன்னு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பரிச்சை எழுதும் போது ஆனா என் கூட யாரும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுமா. அன்னைக்கு இங்க போய் ஒரு பொம்பளை லேடிஸ் டீச்சர் வந்துச்சுமா அப்படின்னா, அப்ப நான் சொல்லுவேன் அது வந்து லேடிஸ் டீச்சர் கிடையாது, அவ அனுப்பியிருக்கா அப்படின்னு. நீ பார்த்த பருவதானா அப்படின்னு அவளைத்தான் நினைச்சேன். வாழ்க்கையில் நிறைய விஷயத்துல கை கொடுத்துருக்கா. இல்லாட்டி அவ போய் கேட்க போயிருவாள்ல. உண்மையா? எனக்கு எல்லாம் நல்லதுதான் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு குறை தான் ஒண்ணு இருக்கு. நிறைவேற்றணும். ஒரே ஒரு குறையும் பொம்பளை பிள்ளை குறைதான் இருக்கு. வேற எனக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் எல்லாம் சரியாயிடும். எனக்கு குசுனி கொடுத்துருக்க. அதனால நான் சாவூர் வரை போட்டு வரேன். இன்னும் ஒரு பயலுக்கு ஞாத்திக்கடை போட்டு வந்திருக்கேன். ஆயுசு இருக்கேன் தானே நான் அவன் கோயிலுக்கு வருவேன். அவன் கோயிலுக்கு வந்த அப்புறம் என் கஷ்டம் தீங்க நல்லா இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு கூட்டம் இவ்வளவு கூடிக்கிட்டே இருக்கு. பூமியில இருந்து பூத்து வந்தவ யாருமே அந்த அம்மாவை கொண்டு வைக்கல. சுயம்பா அவ வந்து நமக்காக வந்தவ அந்த அம்மா. அதனால அவளை வந்து உண்மையா கும்பிட்டா கண்டிப்பா பலன் இருக்கும். நாங்க போய் ஒருத்தங்க டொனேஷன் வேணும்னு சொல்லி கேட்போம். கேட்ட மறு வாரத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னால முடிஞ்சதுதாங்க அப்படின்னு. ஒருத்தர் காய் வாங்கி கொடுப்பாங்க. 5 கிலோ அரிசி வாங்கி 5 பை அரிசி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் காய்கறி ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ணி இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தங்க வாங்கி கொடுப்பாங்க. அவங்களே செஞ்சிருவாங்க. நம்ம போய் கேட்ட உடனே சொன்ன உடனே அவங்களே நான் வந்து உங்களுக்கு இதா பண்றேன், ஒண்ணு ரூபா கொடுப்பாங்க, இல்லன்னா பொருளா வாங்கி தந்துறேன்னு சொல்லுவாங்க. வருஷம் நீங்க இன்னும் நிறைய பண்ணுவீங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நன்றிண்ணே. சோயா பிரியாணியா? சூப்பர்ண்ணே. நன்றிண்ணே. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்றேன். ஆக்சுவலா இங்க வந்து வேலை செய்யறவங்களுக்காக இன்னைக்கு நாளைக்கு காலையில 3000 பேருக்கு அன்னதானம் பண்றாங்க. நன்றி. திருப்தியா இருக்கு. சுட சுட சோறு சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு எனர்ஜியே வரும் பாடி. இது என்னது? பக்கோடா வடை. நல்ல காம்பினேஷன். எல்லாரும் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் சூரசம்ஹாரம் பார்க்க போலாம். வாங்க சாப்பிடுங்க. கூட
கூட்டத்தை பாத்தீங்களா? எனக்கு பின்னாடி சூரசம்ஹாரத்துக்காக எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. நாங்க மத்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு உள்ள பொறுமையா வரலான்னு பார்த்தா பின்னாடி கூட்டத்தை பாருங்க, போறதுக்கு உள்ள நுழையறதுக்கு கூட இடம் இல்ல. இங்க இருந்து நான் எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு அழகா காமிக்க போறேன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரோன் ஷாட்ஸ் மூலமா நம்ம சூரசம்ஹாரம் பார்க்கலாம். நிறைய அற்புதமான விஷயங்கள் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், பக்தர்களோட வேண்டுதல்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு வேண்டுதல்கள், இவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு இடம் தான் முத்தாரம்மன் கோயில். இன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும்போது இங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுன்னு சொல்லுங்க. சோ அங்கதான் கடைசியா அம்மா வந்து நிப்பாங்க அபிஷேகத்துக்கு. நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்ச மாதிரி அப்ப காலியா இருக்கும் போது காமிச்சிட்டேன். இப்போ எங்கேயுமே நான் நுழைய கூட முடியாது, போலீஸ் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க இங்க உட்காந்து வீடியோ பண்றதுக்கு. எல்லாத்தையும் பார்த்து முத்தாரம்மன் அம்மாவோட முழு ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க. 3 வாட்டி மகிஷாசுரன் அம்மனை சுத்தி வந்து போருக்கு தயாரா அம்மனுக்கு எதிர்க்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மன் சூலாயுதத்துல அவங்கள வதம் பண்றாங்க. வதம் பண்ணியும் சிங்க முகமா, எருமை முகமா, சேவல் முகமா அப்படின்னு மகிஷாசுரனே திரும்ப திரும்ப வராரு. அவங்க எல்லாரையும் அம்மன் வதம் செய்யறது தான் இந்த சூரசம்ஹாரம். இவ்வளவு பக்தி நிறைஞ்ச இந்த சூரசம்ஹாரமை உங்களுக்கு நம்ம திருவிழா மூலமா காட்டினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.